பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய பொன்முடிக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக வழக்கறிஞர் புகார் அளித்துள்ளார். வழக்கறிஞர் GS மணி என்பவர் சென்னை காவல் ஆணையர் மற்றும் துணை ஆணையர், தேசிய மகளிர் ஆணையம் மற்றும் மாநில மகளிர் ஆணையம் உள்ளிட்டவைக்கும் இதுகுறித்து தனது புகார் மனுவை அனுப்பியுள்ளார். அதில் பொன்முடி பதவி அதிகாரத்தால் பெண்களை தொடர்ந்து அவதூறாகவும் அருவருக்கத்தக்க முறையிலும் பேசுவதாக குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறை பொன்முடி மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்து தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு திட்டங்களுக்கு கையகப்படுத்திய நிலங்களுக்கு இழப்பீடாக 806 கோடி ரூபாய் வழங்க வேண்டியுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை பெல் நிறுவனம் ஆலை அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் அதற்கான இழப்பீடு வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஆஜரான தமிழக வருவாய்த்துறை செயலாளர் மொத்தமாக 806 கோடியே 22 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டியுள்ளதாகவும் இது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.